ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நானும் கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கிறேன். உங்கள் யாவருக்காக அனுதினமும் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து சகலவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்று அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு பெரிய ஜெயில் இருந்துச்சு. அந்த ஜெயில பாத்தீங்கன்னா நிறைய தூக்கு தண்டனை கைதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணவங்கலாம் பிரிச்சுட்டு தூக்கு தண்டனை ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு 6 months 1 year அப்படி உள்ளவங்களாம் நிறைய பேரை ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்த்து ஜட்ஜிக்கு முன்பாக அவங்களை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த நீதிபதி என்ன ஒரு டிசிஷன் எடுத்தார்னா, நீங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் மறிக்க போறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்ப நான் இன்னையில இருந்து நீங்க செஞ்ச எல்லா குற்றங்களையும் நான் மன்னிச்சிட்டேன். ஆனா நீங்க இனி வாழ போற காலம், இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க இங்க இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆனா நீங்க இந்த வாழ போற காலத்துல நீங்க எப்படி நன்னடத்தையா நடக்கிறீங்க, நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணித்து அதன்படிதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு மறுபடியும் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்றாரு. இதை கேட்ட எல்லா தூக்கு தண்டனை கைதிகளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம சாக போறோம், ஆனா நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, நம்ம எப்படியாவது பழிச்சு மறுபடியும் நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகுது. சோ இதை நம்ம எல்லாரையும் சேர்ந்து பயன்படுத்திக்கோமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஜட்ஜையா, நீதிபதி அவர்களே, எங்களுக்கு நீங்க எப்போ நீங்க மறுபடியும் எங்களை நீங்க வந்து சந்திப்பீங்க, எப்போ எங்களை பார்த்து மறுபடியும் இதுல இருந்து ரிலீஸ் பண்ணி எங்களை விடுதலை ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் சஸ்பென்ஸ். உங்களுக்கு நான் அந்த டேட்டை சொல்ல மாட்டேன், அந்த டைமை சொல்ல மாட்டேன், ஆனா உங்களை நான் வந்து சந்திப்பேன். உங்களை வந்து சந்திச்சு உங்களுக்கான செயல் நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கேத்த உங்களுக்கு ரிலீஸ் தான் கிடைக்கும். யார் யார் எப்படி நடந்து கொள்றீங்களோ அதுக்கேற்றபடிதான் உங்களை நான் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா நான் நிச்சயமா உங்ககிட்ட வருவேன், ஆனா உங்களுக்கு நான் நேரம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் 1 வருஷம் 6 மாசம் இவ்வளவுதான் டைம். அப்போ இந்த 1 வருஷம் 6 மாசம் மட்டும் நம்ம நல்லவங்களா நடக்கலாம்டா, வாங்கடா நம்ம எல்லாம் குரூப்பா ஒன்னா போகும்னு சொல்லிட்டு என்னைக்கு நீதிபதியை பார்த்து அவங்க எல்லா தண்டனைகள் இருந்து விடுதலை பெற்றுட்டோம், நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது, நம்ம செஞ்ச எல்லா குற்றங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு, சோ நம்ம ரிலீஸ் ஆக போறோம்னு அவங்க என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையில இருந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க போய் சந்தோஷமா மறுபடியும் வாழ போறோன்ற நம்பிக்கையோட சந்தோஷமா இருக்கிறாங்க. போறாங்க, கடகடன் வேலை செய்யறாங்க, சுத்தமா அங்க இருக்கிற இடங்கள்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. ஒரு சிலர் நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் உண்மையா இருக்கிறாங்க, முக்கியமா உண்மையா இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவாங்க சண்டை போட்டு அடிச்சுப்பாங்க ஜெயில, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி சண்டை கிடையாது, அந்த மாதிரியான எந்த செயல்பாடும் இல்ல. குற்ற செயல்பாடு என்பது 0. அந்த அளவுக்கு எல்லாரும் பர்ஃபெக்டா ஆயிட்டே வராங்க. 6 மாசத்துல மரண தண்டனை இருக்க போறவனுக்கு 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அவன் யோசிக்கிறான், என்னடா நமக்கு 6 மாசம் முடிஞ்சிச்சு, இன்னும் நீதிபதி வரலையே, என்னடா இது பெரிய தொல்லையா போச்சு. சரி, இன்னும் ஒரு 6 மாசம் இருப்போம், பாப்போம் எப்போ வராரோ பாப்போம். மேற்கொண்டு இன்னும் ஒரு 6 மாசம் உள்ளவனுங்க இருக்கிறானுங்களா, 1 வருஷத்துக்குரியவனுங்க, அவனுக்கு கூட நம்மளும் பிரயாணிப்போம். ஒருவேளை இவங்க எல்லாரையும் ஒன்னா கூட ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துமையா மறுபடியும் கொஞ்சம் மனசுக்குள்ள கவலைகள் இருந்தாலும் சரி நம்ம இருக்குது இன்னும் ஒரு 6 மாசம் தானே, பல்ல கடிச்சு நம்ம நல்லவங்களை போல வாழ்ந்துடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காலங்கள் எல்லாம் செல்லுது. இதுல ஒரு சிலர் ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மனக்கசப்போடு கூட இதை செய்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி, ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்போடு வெளியில நடிச்சாலும் வேற வழி இல்ல, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு கோவம் வெறுப்பு எல்லாமே இருக்குது. இப்படியே நாட்கள் கடந்து போச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் போய் கேக்குறாங்க ஜெயில் சூப்பரண்டன்ட் கிட்ட, ஐயா நீதிபதியை நாங்க எப்போ சந்திக்க முடியும் ஐயா, அவரை பாக்கணுமே நாங்க, ஏன்னா எங்களுடைய 1 வருஷ காலம் முடிஞ்சு போச்சு. இதோ பாருங்க, இந்த குரூப்ல உள்ளவங்க 6 மாசம், எங்களுக்கு 1 வருஷம், கிட்டத்தட்ட நாங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்களுடைய இந்த இந்த ஜெயில் நாட்களை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கம்ப்ளீட் பண்ண நாள்ல நாங்க ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்ந்துட்டோம் ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்க ஒரு சிசிடிவி கேமரா எங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்குதுன்னு நீதிபதி சொன்னாரு. சோ அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா நாங்க எங்க வாழ்நாட்கள் கடத்திட்டோம். எப்ப ஏன் நாங்க அவரை பார்க்க முடியும், இந்த வாரம் வராரா
அடுத்த வாரம் வராரு, எப்போ வராருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுவீங்களா? அதுக்கு சூப்பரண்டன் சொன்னாரு, காத்துருங்க, பொறுமையோடு காத்துருங்க. நீதிபதி என்ன சொன்னாரு? நான் வருவேன், உங்களை வந்து சந்திப்பேன், ஆனா நேரம் சொல்ல மாட்டேன், எப்போ வருவேன் எப்படி வருவேன் சொல்ல மாட்டேன், ஆனா நான் உங்களை வந்து சந்திப்பேன்னு சொல்லியிருக்காருல, சோ யூ ஹாவ் டு வெயிட், நீங்க காத்துருங்க. நீதிபதி ஐயா வந்து உங்களை சந்திப்பார், அது உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க காத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு வாரம் போச்சு, மனக்கசப்போட செஞ்சாங்க. 2 வாரம் போச்சு செஞ்சாங்க. 3 வாரம் போச்சு செஞ்சாங்க. 4 வாரம் போச்சு. வேலைகள் எல்லாம் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அவனுக்குள்ள சண்டை, ஒருத்தவன் முகத்தை ஒருத்தவன் பார்க்கும்போது எரிச்சல், இவன் வாயை குத்தி உடைக்கலாமா, அவன் மூக்க குத்தி உடைக்கலாமா, இருக்கிற காண்டெல்லாம் எவன் மேல கொட்டி தீக்குறது. ஐயோயோ முடியலையே சாமி, 1 மாசம் போயிடுச்சு, இப்பயாவது அந்த மனுஷன் வருவாரா? மறுபடியும் சூப்பரண்டன்ட்ட வந்து பார்த்து கேக்குறாங்க, எனக்கு தெரியாது, நீங்க காத்திருங்கன்னு தானே சொல்லிட்டு போனார் நீதிபதி, சோ அதனால நீங்க காத்திருக்கணும்னு சொன்ன பிறகு நீதிபதி வாயை குத்தி உடைச்சிடலாமான்னு தோணுது சிலருக்கு. ஒரு சிலருக்கு சூப்பரண்டன் மூக்க உடைச்சிடலாமா, இவன் உடைச்சா அவன் வருவான்ற மாதிரி தோணுது. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சா. இப்ப யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மனசெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் நீதிபதி சொன்ன வார்த்தைக்கு அப்படியே, அவர் எப்போ வந்தாலும் வரட்டும், எந்த நாள் எந்த வருஷம் வந்தாலும் வரட்டும், ஆனா என்ன நிச்சயமா ரிலீஸ் பண்ணுவாரு, நிச்சயமா என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருப்பேன், இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காருல, அதனால நான் காத்திருக்கிறேன் எல்லாத்திலயும் உண்மையும் உத்தமமா அவன் இருந்தான். அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வாயை குத்தி மூக்க உடைச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல நம்மளால நிதானமா செயல்பட முடியாது. காரணம், நம்மளுடைய காத்திருந்து நாட்கள் போக போக நமக்கு மனசுல என்ன ஆயிடும்னா வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு நிமித்தம் ஒருவருக்குள்ள ஒருவர் அடிச்சுக்கிட்டு அந்த ஜெயிலே ஒரே கலவரமா இருக்குது. அந்த போயிட்டு சூப்பரண்ட் மறுபடி கேக்குறேன், யோ நெல்லியா, இங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா வர வர மரியாதை தெரியுது, என்ன விஷயம் உங்களுக்கு? அந்த ஆள் ஒருத்தர் நீதிபதி வரேன்னு சொன்னாரு, எப்போ வருவாரு அவரு, எந்த நாளைக்கு வர்றாரு, கொஞ்சம் போன் போட்டு கேட்டு சொல்லியா? அதுக்கு சூப்பரண்டன்ட் சொல்றாரு, காத்திருங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன், எனக்கே தெரியாது அவர் எப்போ வருவாருன்னு. சோ நீங்க காத்திருக்கிறது தான் உங்க வேலை, அதனால நீங்க காத்திருங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ஒருத்தவன் மண்டைய ஒருத்தவன் உடைச்சி, இன்னொரு மூக்க இன்னொரு உடைச்சி, பனிஷ்மெண்ட்மா அவனுக்கு பேஜா ஏறிக்கிட்டே போகுது, ஒன்னும் புரியல. ஆனா அந்த ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அந்த ஒருத்தர் என்ன நடந்தாலும் இந்த கலவரத்துல கலந்துக்கிறது, என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்க நிக்கிறது கிடையாது. ஆண்டவர் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்துல ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, தேவனுக்கு பயந்து நடக்குது, இவை எல்லாவற்றிலும் சரியா செய்து கொண்டே இருந்தாரு. அவருடைய யோசனை வருவார், என் வேலையை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன், இவங்களுடைய காலம் முடிஞ்சிடுச்சுன்னு இவங்கள முடிவு பண்ணிக்கிட்டு மத்தவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் மட்டும், இவருக்கு தெரியுது வருவாரு, எனக்கான நீதிபதி வருவாரு, எனக்கான நன்மை, நான் செய்த நன்மைக்கு தக்க பலனை என்கிட்ட கொடுப்பார், காத்திருக்கிறார். பெரிய பெரிய பேஜா சூப்பரண்ட் எல்லாருக்கும் பேஜா எழுதி அவருக்கே கை வலிச்சு போச்சு. என்னடா இவனுங்களுக்கு புத்தகமா எழுதிட்டோமே, இவனுக்கு பண்ற அட்டகாசம் எல்லாம், சாப்பிட்ற தட்டை உடைக்கிறானுங்க, வீட்டை அந்த ஒரே அந்த ஜெயிலே கலவரம் ஆக்குறானுங்க, ரத்த வெள்ளம் ஆக்குறானுங்க, அங்க இருக்கிற பொருட்களை சேதப்படுத்துறது என்ன, அவன் அடிச்சுக்கிறது என்ன, கடிச்சுக்கிறது என்ன, இப்படியா நடக்குது. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா மணி ஓசை அடிக்குது, எங்க போய் கேட்ட போய் ஓபன் பண்றாங்க, நீதிபதி ஐயா வருகிறார் பெரிய சத்தம் கேக்குது. அவனை அள்ள விட்டு போய் ஓட்டி அங்கங்க இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் கிளீன் பண்றதுன்னா, அவன் கிழிஞ்ச சட்டையை எடுத்து ஒழுங்கா பண்ணிக்கிறதுன்னா, உடஞ்ச மூக்குல மறுபடியும் பிளாஸ்டர் போடுறதுன்னா, மண்டை உடஞ்சவன் அந்த கட்டை அவுத்துட்டு ரத்த வெள்ளத்தோட நிக்கிறதுன்னா, என்ன இவன் உடைச்சிட்டான், இவன் காட்டி கொடுத்து இவனுடைய பனிஷ்மெண்ட் இன்னும் அதிகரிப்போம், என் மண்டையை உடைச்சால வரட்டும் நீதிபதி வரட்டும், இப்படி பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் கியூ செஞ்சு நிக்கிறாங்க. நீதிபதி ஐயா வந்தாரு, எல்லாரும் சிரிச்ச முகமா பாக்குறாரு. அப்போ இன்னைக்கு நமக்கு ரிலீஸ் தான்டா, ஐயா முகம் ரொம்ப பளபளப்பா இருக்குதுயா, ஐயா முகம் சிரிச்ச முகமா இருக்குது, வெறுப்பா இல்ல, நம்மள எப்படியா இருந்தாலும் ரிலீஸ் பண்றாரு, ஏன்னா நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொல்லிட்டாருல, இந்த ஒரு வருஷத்துல என்னடா பெருசா குற்றம் பண்ணிருப்போம், நம்ம விட்டு தலைங்கடா, எல்லாரும் வெளியே ரிலீஸ் ஆகி போறோம், வெளியே போய் பாத்துக்கலாம்டா, என் மூக்க உடைச்சவன் அவன் தலையை வெட்டாம விட மாட்டான்டா, பாத்துக்கிறேன்டான்னு இப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. நீதிபதி அதைய சிரிச்ச முகத்தோட பாக்குறாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் தெரியாது, இவங்க செய்யற எல்லா தவறுகளையும் நன்மைகளையும் டெய்லி அவர் கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு, அவருடைய சிசிடிவி கேமரால எல்லாமே அப்டேஷன் ஆகுதுன்னு இவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஐயா வர்றாரு.
என்ன நான் செஞ்ச எல்லா தப்பு இவருக்கு தெரியவா போகுது? இப்பதான் பாப்பாரு, நான் நோட்ல 4 பேஜ் படிப்பாரு, நம்மள மன்னிச்சு விட்டுருவாரு. போயிடலாண்டா, தப்பிச்சு போயிடலாண்டா, வீட்டோட பேர் நல்லா குஜாலமா இருக்கலாம்டான்னு இருக்கிறாங்க. அப்போ நீதிபதியை பாக்குறாரு, எல்லாரும் நிக்கிறாங்க, அந்த ஒரு மனுஷன் இருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு மனுஷன் ஓரமா லாஸ்டா நிக்கிறார், பயந்து கை கட்டிக்கிட்டு நிக்கிறார். நீதிபதி ஐயா என்ன செய்றாரு, உங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்க எவ்வளவு நன்மைகள் செய்தீங்க, எப்படியெல்லாம் இங்க வாழ்ந்தீங்க, எப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதோ கடைசியா ஒரு மனுஷன் நிக்கிறாரு, அவரை கூப்பிட்டுவாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, பைத்தியக்காரன் மாட்டினான்டா, ஏமாமா இவனுக்குதான் அவன் கொடுக்கணும்டா, பாத்தியா நம்மளாம் விட்டுட்டு அந்த பைத்தியக்காரனை கூப்பிடுறாரு பாரு, போடா போடா பைத்தியமே, போடா போடா போ பைத்தியமே. அப்படியே கை கட்டின்னு போறான் பாரு நடிக, அப்படி போறான் பாரு, அவனை கேலி கிண்டல் பண்றது. அப்படியே சிரிச்ச முகத்தோட போய் ஜட்ஜையாக்கு முன்பாக 2 கையும் கட்டிக்கிட்டு முழங்கால் படிட்டு தன்னுடைய முகத்தை அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறாராம். அந்த நீதிபதி சொன்னாராம், மகனே நீ எவ்வளவு உண்மை இல்லவ, உனக்கு நான் கொஞ்சம் வெரி ஷார்ட் டைம் தான் கொடுத்தேன். இந்த 1 வருஷம் ஆக்சுவலி நீ 6 மாசத்துல ரிலீஸ் ஆகக்கூடியவன். ஆனாலும் மறுபடியும் ஒரு 6 மாசம் இருந்தது. நான் என்னைக்கு உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னனோ அந்த நாள் முதல் என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு உன் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தப்பாரு, எனக்கு பயந்தப்பாரு என்னுடைய வார்த்தைகளுக்கு. இது வரைக்கும் நீ எந்த தவறுகளுமே செய்யல, நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எதனால நீ தப்பு செய்யலன்னு சொல்லி கேட்டார். நான் எப்போ வருவேன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ எப்படி நீ இவ்வளவு கான்பிடென்டா நான் வருவேன்னு நம்பிக்கையா இருந்த? ஏன்னா நீங்க நீதிமான் என்பதை என் பார்வைக்கு முன்பாக நான் உணர்ந்தேன். நீங்க நீதிபரர், நீங்க உங்களை நான் பார்க்கும்போது உங்க வார்த்தை என்ன இதயத்தை பிளந்தது. உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கும் போது நீங்க நிச்சயமா வருவீங்க, என்னை விடுதலை பண்ணுவீங்க, நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஒருவேளை நீங்க இன்னைக்கு வரலனாலும் நான் காத்திருப்பையா, நீங்க எப்போ வரீங்களோ அது வரைக்கும் நான் காத்திருப்பையா. நீதிமான் சொன்னாராம், அந்த ஜட்ஜையா சொன்னாராம், வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூப்பிட்டு போனாராம். ஒரு பெரிய விருந்து ஒண்ணு ஆயத்தப்படுத்தி வச்சிட்டு இருந்தாரு அந்த ஒரு மனுஷனுக்காக. அந்த விருந்தை பாத்தீங்கன்னா அந்த இதுவரைக்கும் காணாத ஒரு விருந்தான். அப்படிப்பட்ட விருந்துக்குள்ள உள்ள கூப்பிட்டு போனாராம். மத்தவங்க எல்லாம் கேட்டாங்களாம், ஐயா நீங்க இங்கேயே இருக்க வேண்டிய ஆட்கள், இங்கேயே இருங்க, ஏன்னா இங்கதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. நான் சொன்ன எதையுமே நீங்க காது கொடுத்து கேட்கல, நான் சொன்ன எதையுமே நீங்க எதுவுமே செய்யல, அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா நீங்க இங்கேயே இருங்க, இங்கதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இங்கேயே இருங்க, என் வார்த்தைக்கு நீங்க செய்தி கொடுக்காது அப்படின்னா நீங்க சொல்லும் போது நானும் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுட்டு அந்த ஒரு மனுஷனை மட்டும் கூட்டு போயிட்டு அவருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி அவருடைய ஆசைகள் எல்லாம் என்னென்னு கேட்டு எல்லாத்தையும் செய்து கொடுத்து அவரை விடுதலை பண்ணினாராம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவருடைய எதிர்காலத்துக்கு தேவையான சகல வசதிகளையும் அந்த அந்த ஜட்ஜையா செய்து கொடுத்தாராம். இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நம்ம விசுவாசிக்கிறோம். இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து நடத்துங்கன்னு விசுவாசிக்கிறோம், அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனா நம்ம நீதிபரர் வருவார், நம்ம ஜட்ஜையா வருவார், நமக்காக நியாயம் விசாரிக்க வருவார். அது என்னைக்கு வருவாரு, எப்போ வருவாரு தெரியாது நமக்கு. ஆனா நமக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போகாம, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம, நன்னடத்தையோடு, பரிசுத்தத்தோடு, நீதியோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு நம்ம வாழ்நாட்களை வாழும்படியான நாட்களை ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்காரு. அவருடைய வார்த்தையின் வழியா அனுதினமும் நம்மளோடு கூட பேசுறாரு, அனுதினமும் நம்மள உருவாக்குறாரு. ஆனா நம்ம அந்த வார்த்தைகளை கேட்டு உருவாக்கப்படுகிறோமா, இல்ல இதை கேட்ட வண்ணமா இன்னொரு காது வழியை அனுப்பிட்டு இந்த உலகத்தின் நிச்சயங்களுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு நம்ம இடம் கொடுத்து விசுவாசம் இல்லாம சோர்ந்து போகாம நிக்கிறோமா? வருவேன்னு சொன்னவர் நிச்சயமா வருவார். வந்து நம்மளை எங்க கொண்டு போவார் தெரியுமா? வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. கொஞ்சத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 நம்ம நினைக்கிறோம்,
பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாவார்கள், அநீதி செய்கிறவர்கள் இன்னும் அநியாயமா நடப்பார்கள். எது சொல்லுது? சோ இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கிறோமா, இன்னைக்கு கொஞ்சம் கரெக்ஷன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம யார் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு சரியா இருக்கணும் உன் மனசு தோணுச்சுன்னா மறுநாளைக்கு நல்லபடியா நம்மள வைப்பார் ஆண்டவர். இன்னும் நம்ம நற்காரியங்கள் செய்வோம். அதனால நம்ம எஜமானுடைய ஊழியக்காரர்கள், நமக்கு நீதி செய்கிறவர், நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய மனவாட்டிகள். நம்மளுடைய மணவாளன் வருவார், அவரோடு கூட நம்மளை சேர்த்து கொள்ளுவார். அனுதினமும் அவருக்காக பிரயாசப்படுங்க. உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் உண்மை உத்தரமா செய்யுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து சகலவற்றில் ஆசீர்வதித்து, அந்த ஜட்ஜ், அந்த நீதிபதி அவனுக்கு தேவையான எல்லா சகல வசதிகளையும் செய்து கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அவன் உண்மை உத்தமமா நடந்ததுனால. நம்மளும் அப்படி நடக்கும்போது நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். உங்க குடும்ப தேவைகள், பிரச்சனைகள் எதுவானாலும் அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். சோ நீங்க எப்போது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. அவரை நம்பி நன்மை செய்யுங்க, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. நீங்க கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஆமேன் என்பதை சந்தோஷமா இருங்க. கீப் ஜாய். ஓகே, கர்த்தருக்குள்ள எப்போது ஃபெய்த்ஃபுல்லா இருங்க, ஜாய்ஃபுல்லா இருங்க. Okay, God bless you. See you in next story. Amen. God bless you. Bye bye.